ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்லி குட் மார்னிங் தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற மற்றொரு மேன்மையான இந்த தருணத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்க யாவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டும் 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 எங்களோடு பேசி எங்களுக்கு ஆறுதல் தந்து வழிநடத்துகிற தயவுக்காய் உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, அனுதினமும் தேவனுடைய வழிநடத்துதலும் அவருடைய ஆறுதலும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் மிகவும் அவசியமானது. எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கின்றேன். யாராவது நம்ம இந்த உலகத்துல நேசிக்கின்றேன், நேசிப்பேன் கடைசி வரைக்கும் என்று சொல்லலாமே தவிர அநாதி சிநேகம், அநாதி என்பதாவது அது முடிவில்லாத அன்பு எங்கெங்க நமக்கு கிடைக்கும்? நம் தாய் தகப்பனின் அன்பு நாம் வளர்ந்து பெரியவங்களாக வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமும் கூட இருக்கும் அவங்களுடைய மனசுல. கணவன் மனைவிக்கு இடையிலான அன்பு அந்த கிளாமர் இருக்கிற வரைக்கும் அல்லது அந்த கவர்ச்சி இருக்கிற வரைக்கும், இருவரும் ஒருவரை உண்மையாக புரிந்து கொள்கிற போது அந்த அன்பு என்பது கொஞ்ச காலம் வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த அன்பு நின்னு போயிடுங்க. சடனா அந்த மனைவியை எழுந்து போகும்போது அந்த மனைவி அன்பு எங்க இருக்கும்? அல்லது கணவன் இறந்த பிறகு அந்த கணவனுடைய அன்பு எங்க கிடைக்கும்? ஆனால் நம்மில் அன்பு கூறுகிற தேவனுடைய அந்த அன்பு அது நிரந்தரமான அன்பு. நாம் நம் தாயின் கருவிலே இருந்தது முதற்கொண்டு கடைசி மூச்சு வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மரிக்கிற வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய அன்பு எப்பேற்பட்ட வெள்ளமும் அவருடைய அன்பை தடுக்காதது. மரணத்திற்கு பிறகு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். அழியாதது, நிரந்தரம், யுகயுகமாய் தலைமுறையாய் அவரோடு அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அருளுகிறார். அதனாலதான் நீங்க ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறீங்களா? அவரே முதலில் நம்மை நேசிக்கிறவர் என்பதனால் நாமும் அவரை நேசிக்க வேண்டும். அவர் எல்லோரையுமே அன்பு கூறுகிறார். நல்லவர்களை கெட்டவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அந்த அன்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களோ, எத்தனை பேர் அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். நமக்கு என்னென்னவோ இருக்கலாம், ஆனால் அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணுமா இல்லையா? தேவன் நமக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், ஆனால் அவைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி இருக்கிறார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் நம்மில் அன்பு கூறுகையில் நாம் இன்னும் சத்துருக்களாக இருக்கையில், நாம் இன்னும் பலவீனர்களாக இருக்கும் போதே, நாம் அவரை அறியாததற்கு முன்பே, நாம் அவரை தூஷித்துக் கொண்டிருக்கும் போதே, நிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே, அவரை நாம் மறந்து போகிற போதும் கூட அவருடைய அன்பு நம்ம இது நிரந்தரமானதாய் அழியாததுமாயிருக்கிறது. அவர்தான் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் அப்படியே பேசாம இருந்தோம்னா அந்த அன்பு ஒர்க் அவுட் ஆகாது. என்னங்க, பாரத தேசத்தார் எல்லாருக்குமே பேங்க்ல பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி ஒரு அட்லீஸ்ட் 5 லட்சம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து சேர்ந்துரும் நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் உங்க பேரை அங்க முதல்ல பதிவு செய்யணும். உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துரும்னா அது வருமா? யோசிங்களேன். நமக்காக நம்முடைய ஆண்டவர் அருளி செய்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரிடத்துல சென்று ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது நான் தான் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நானப்பா, என் தவறுகளை அறிக்கை செய்து விட்டேனப்பா, என்ன மன்னிங்கப்பா, உம்முடைய ரத்தத்தால கழுவுங்கப்பா, ஜீவ புத்தகத்தில் என் பேரை எழுதுங்கப்பா. இது 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லைங்க,
வேண்டிக் கொள்கிறதற்கும் யூகித்ததற்கும் அதிகமாக அற்புதங்களை செய்ய தேவன் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய பாரத தேசத்தோர் எல்லோரையுமே அவர் நேசிக்கிற போது யார் சென்று அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அதற்கு உரிமையாளர்களாவார்கள். அவ்வளோ எதுக்குங்க நமக்கு ரேஷன் வேணும்னா ரேஷன் கார்டு இருக்கணுமா இல்லையா? நாம் ஒரு தேசத்துக்கு போகணும்னா அதுக்கு தேவையான பாஸ்போர்ட்டும் விசாலாம் இருக்கணும் இல்லைங்க? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எலிஜிபிள் தான். அவருடைய அன்புக்கு நாம் எல்லோருமே கூட பாத்திரவான்கள் தான். ஆனால் உன்னுடைய பட்சத்திலே உன்னுடைய பங்குக்கு நீ என்ன செய்கிறாய்? அவரிடத்திலே நீ அன்பு கூறுகிறாயா? அவரை நீ நம்புகின்றாயா? அவரிடத்திலே நீ விசுவாசம் வைக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவருடைய நாமத்திலே நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அவருடைய அன்பு நம்மீது அளவில்லாததா இருக்கிறது, மாறாததா இருக்கிறது. நிரந்தரமான அன்பினாலே அவர் எல்லோரையுமே நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. அவருடைய அன்பு தீர்ந்து போகாது. அவருடைய அன்பு நிரந்தரமான அன்பு, அற்புதமான அன்பு. அவருடைய அன்பு ஒவ்வொருவரையுமே கூட ஆறுதல் படுத்தக்கூடிய விசாலமான அன்பு. இயேசு கிறிஸ்துவை அன்று சிலுவையில் அறைந்த போது அவருடைய 2 கரங்களும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள ஒவ்வொருவரையும் ரீச் ஆகிறதா இருக்கிறது. அந்த சிலுவையினுடைய மேல்பாகம் வானத்திற்கு, ஆகாயத்திற்கு, தேவனுடைய பாதங்கள் மற்றெல்லா கீழுள்ள பகுதிகளுக்கும் அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்று கீழ்ப்படியாதவர்களை நோக்கி தினம் முழுவதும் தம் கரங்களை நீட்டி அவர் வரவேற்கிறார் என்கிற விஷயத்தை கேட்கிறோம் அல்லவா அநேக தரம். ஆனால் நீங்கள் சென்று அவருடைய சட்டைக்குள் அடைக்கலமானாதானே அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக முடியும். அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து அவருக்குள் சந்தோஷப்பட்டால் தானே, அவரை அரவணைத்துக் கொண்டால் தானே. நிரந்தரமான அன்பினால், அனாதி அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன், எனவே தொடர்ந்து உன் மீது நான் கிருபையை தந்து கொண்டே இருப்பேன். மனிதனுடைய அன்பு நம்மிடத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். நம்ம ஒரு தடவை அவங்க யாரா இருந்தாலும் நம்மை நேசிக்கிறவர்களை ஏமாத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிச்சி அப்படின்னு நாய்க்கு கூட உன்னை விட அதிக விசுவாசம் இருக்கும் அப்படின்னு நம்மளை துவேஷிப்பாங்க. ஆனால் இயேசுவோ நாம் எத்தனை முறை அவரை காயப்படுத்திக் கொண்டே இருந்தாலும், என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் திரும்ப தப்பு செய்து விட்டேன் என்று மனம் திரும்புவோம் என்றால் அவர் மன்னிப்பதற்கு தயாராகவே இருக்கிறார். விடாமல் விடாமல் தம்முடைய கிருபையை காண்பிக்கிறார். அவருடைய அன்பு அற்புதமானது. அவருடைய அன்பினால் தான் இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நரகத்திற்கு போக வேண்டிய, அதாவது பாவத்தினால் வருகிற சம்பளம் மரணம், அந்த மரணத்தினாலே வருகிற பாதாளத்திற்கு போக வேண்டிய நாமோ இயேசு தம் இரத்தத்தை சிந்தினதினாலே, பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ததினாலே, சிலுவையிலே அவர் பலியாகி நமக்கு மன்னிப்பை ஆயத்தப்படுத்தினதினாலே தம்முடைய அன்பை அவ்விடமாய் வெளிக்காட்டுகிறார். சிலுவையிலே அவர் அன்பு அன்று வெளிப்படுத்தப்பட்டது. அந்த சிலுவையிலே அவர் செய்த அந்த பலியை நீங்கள் உணர்கிற போது, நீங்கள் மனம் திரும்புகிற போது, அந்த அன்பின் கரங்களுக்குள் நாம் சேருவோம். அப்புறம் நாம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை கைவிட்டு விட்டாலும், நம்முடைய ஆஸ்தி குறைந்து விட்டாலும், நம்முடைய ஆரோக்கியம் நலிந்து போய்விட்டாலும், நம்முடைய உறவுகளே நம்மை விட்டு விட்டாலும், நம்மை கைவிடாத, நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து அவரை நாம் கிட்டிச் சேர வேண்டும். அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு அந்த அன்பை நாம் ருசிக்கிறதற்கு நாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய சந்நிதியிலே காணப்பட்டு ஜெபிப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தை எப்படிங்க அன்பு கூறுறது? உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அன்பு கூறுவது எப்படி? உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கண்டு ஈர்க்கப்படுகிறீர்களே, என்ன இது? இயேசுவோடு கூட ஒருவரையும் ஒப்பிட முடியாது. அவருடைய அன்போடு கூட ஒப்பிடுகிற அளவுக்கு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. ஒரு தோழன் தோழி அன்பை விட அது பெரிய அன்பு. அண்ணன் தம்பி அக்கா தங்கையின் அன்பை விட, தாயின் அன்பை விட உன்னதமானது. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன அவருடைய அன்பு.
இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கையில் நாம் அன்பில்லாதவர்களாக வாடிப்போன நிலைமையிலே ஏன் இருக்க வேண்டும்? தினந்தோறும் அதிகாலமே எழுந்த ஆண்டவருடைய அன்பை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்திலே எத்தனை விதத்திலே என்னை தப்புவித்திருக்கிறார், சுத்தமாக்கியிருக்கிறார், மன்னித்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார், ஆறுதல் அளித்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எழுந்துருங்க. இன்னும் படுக்கையில தான் இருக்கீங்களா என்ன? கேட்கிறீங்களா தேவ வார்த்தைகளை? தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்தால் இந்த உலகத்துல நமக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை. அவர் நம்மை அநாதி சிநேகத்தினாலே அன்பு கூறுகிறார். அவர் நம்மிடத்துல இடைவிடாத அன்பை காட்டுகிறார். அதே போல 17வது வசனத்தில் பார்க்கும்போது எரேமியா 31:17, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. அதாவது வரப்போகிற நாட்களை பற்றி கலக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபியூச்சரை பத்தின பயந்தானே இப்ப இன்னைக்கு எல்லோருக்கும் இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாகுது, பிரபஞ்சமே திவாலாகிட்டு இருக்கு, யுத்தங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, பிரபஞ்சத்தின் நிலைமையே மாறிக்கொண்டிருக்கிறது, பணத்திற்கு மதிப்பில்லையா, ஆகாரத்திற்கு பஞ்சம் வருமாம், ஆல்ரெடி சில இடங்கள்ல வந்துருச்சா இல்லையா? இந்த பயம் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அநேக தாய் தகப்பன்மார் கலக்கத்தோடு இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் உன்னை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அந்த அன்பு உன்னோடு நிற்காது. உன் பிள்ளைகள் 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 என்று தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்கும். அதனால்தான் இங்கே உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வரப்போகும் நாட்களை குறித்ததான முடிவுக்கு உனக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லைங்க. உன்னை சுற்றி பஞ்சம் இருந்தாலும் உனக்கு திருப்தியை அருளுவதற்கு, உன்னை சுற்றி வாதைகள் இருந்தாலும் உன் கூடாரத்திற்குள்ளே அது நுழையாதபடிக்கு, உன்னை சுற்றி மகா வேதனைகள் இருந்தாலும் உன்னை அவர் தம்முடைய சட்டையின் கீழ் காப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனா யாருன்னு நினைக்கிறீங்க? அவரை நம்புங்கள், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள், அவருடைய செட்டைகளை தேடி நாடுங்கள். உன்னை மகா உபத்திரவத்தின் நாளிலே நான் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார். ஏனென்றால் மகா பயங்கரமான உபத்திரவத்தின் நாள் ஒன்று வரப்போகிறது. அப்படி வருகிற சமயத்திலே பஞ்ச பூதங்களும் வெந்து உருகி போகிற காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளிலே அந்த உபத்திரவங்களிலிருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் என்றுதான் இன்றே உன்னை அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த பயங்கர உபத்திரவத்தின் நாளிலிருந்து உன்னை தப்புவிப்பதற்காகத்தான் அன்றே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்தார் என்பதை நம்புங்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை யாருமே இல்லை என்றாலும், நான் மட்டும் இருந்தாலும், என் ஒருவனுக்காகவே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே எனக்காக உயிர் நீத்தார் என்பதை நான் நம்புகிறேன். என்னை அந்த அளவுக்கு இயேசு நேசிக்கிறார் என்று நம்பி என்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறேன். என் வாழ்க்கை விருதாவாகவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டமாகவில்லை, ஏமாறவில்லை. அவரை நம்பினோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருடைய அன்பு இருக்கிற போது உலக அன்புகளுக்காக தேடி ஓட வேண்டிய அவசியமும் நமக்கில்லை. அவருடைய ஆறுதலை பெற்றுக் கொள்கிறவர்கள் இந்த உலகத்தில் பெறக்கூடிய தற்காலிகமான ஆறுதலுக்காக படபடக்க வேண்டியதில்லை. எது உன்னுடைய தேடல், எது உன்னுடைய போராட்டம்? எதற்காக காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு, அது இதுன்னு சம்பாதிக்கணும்னு, எதிர்காலத்துக்காக எதையோ சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையா? உன்னை விடமாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நிரந்தரமான அன்பை உனக்கு அருளிச் செய்வேன், இடைவிடாமல் நம் மீது கிருபையை காண்பிக்கிறவர் வரப்போகிற காலத்திற்கு உனக்காக தேவையாயிருக்கிற எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரை துதிக்கின்றோமா? உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். உன் பிள்ளைகள் திரும்ப அவர்கள் தேசத்துக்கு வருவார்கள். அப்படி வரும்படி நான் செய்வேன். அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நான் பெரும்படி செய்வேன். அவர்களுக்கு நான் அருளிச் செய்வேன். எவ்வளவு மகத்துவ தேவன் நமக்கு இருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே நிரந்தர அன்பினால் என்னை நேசிக்கிறவர் ஆண்டவராக இயேசுவை தவிர வேறு ஒருவர் இல்லை. அவருடைய அன்பு வாடாதது, அழியாதது, அழிக்க முடியாதது. அந்த அன்பிலிருந்து என்னை இந்த உலகத்திலிருந்து எதுவும் வேறு பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுவோம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு, எந்நேரமும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய அன்பால் நிரப்பப்பட்ட அன்பில்லாத இந்த உலகத்தில்
கிறிஸ்துவின் அன்பை நம் வாயிலாக பகிர்ந்து கொடுக்கலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டும் ஒரு விஷை உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்திலிருந்து அதிகாலை வேளையில உம்முடைய வார்த்தையின் தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்களையும் நீர் நிரந்தரமான அன்பினால் நேசிக்கிறீர் என்பதை, இடைவிடாமல் நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுவதால் தான் இன்று நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய அன்பினாலே வேரூன்றப்பட்டவர்களாய் ஸ்திரப்படுவதற்கு வரப்போகிற நாட்களில் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காத்து வழிநடத்துகிறவர் நீரென்று உம்முடைய வருகையின் நாளிலே எங்களை காப்பாற்றி உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் ஆக்கிக்கொள்வதற்கு எங்களுக்காக சிலுவையிலே பலியாக ஆனீர் என்று நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிறதற்கும் உமக்காகவே ஜீவிக்கிறதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெபத் தேவைகளை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து சோஷியல் மீடியாவிலும் டிவியின் வாயிலாகவும் நாம் தருகிற தேவ செய்திகளை தவறாமல் காணுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.